Good morning to everyone. இன்னைக்கு என்ன லெசன் நம்ம பார்க்க போறோம் அப்படினா நம்ம 12th portionsல கெமிஸ்ட்ரி நம்ம பார்க்க போறோம். அப்ப அந்த கெமிஸ்ட்ரியில வந்து பார்த்தோம் அப்படினா நம்ம யூனிட் 5 5th லெசன்ல 5th லெசன் யாரு அப்படினா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். அப்ப அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் லெசனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப அந்த கோஆர்டினேஷன் லெசனை பத்தி நம்ம ஸ்டடி பண்றதுக்கு முன்னாடி நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எலிமெண்ட்ஸ் நமக்கு பீரியாடிக் டேபிள்ஸ்ல பார்த்தோம் அப்படினா நமக்கு many எலிமெண்ட்ஸ் வந்து பிரசன்ட்டா இருக்கு. அப்ப எந்த எலிமெண்ட்க்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட ஃபார்ம் பண்ற டெண்டன்சி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அப்போ யார் வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்துட்டு ஃபார்ம் பண்றாங்க? The transition metals have a tendency to form complex. அப்ப அந்த transition metals-க்கு தான் என்ன டெண்டன்சி இருக்கு? நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட ஃபார்ம் பண்ற டெண்டன்சி இருக்கு. another elements-க்கு என்ன கிடையாது? நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட ஃபார்ம் பண்ற டெண்டன்சி கிடையாது. ஓகேவா? அப்ப அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகுது? ஓகேவா? அப்ப நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். இப்ப கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் இப்ப எக்ஸாம்பிள் K4FeCN6 இவங்க தான் யாரு? நமக்கு ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஓகேவா? அப்ப அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் யாரெல்லாம் சேர்ந்தா அவங்க ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட வந்து ஃபார்ம் பண்றாங்க. அப்ப ஒருத்தர் யாரு? ஃபர்ஸ்ட் ஒன் கோஆர்டினேஷன் என்டைட்டி. நெக்ஸ்ட் ஒன் யாரு? சென்ட்ரல் ஆட்டம் ஆர் அயான். அப்ப சென்ட்ரல் ஆட்டம் வந்துட்டு நமக்கு ஆட்டமாவே இருக்கலாம் ஆர் அயானாவும் பிரசன்ட்டா இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படினா லிகாண்ட்ஸ். நெக்ஸ்ட் அடுத்து யாரு? கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரன். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படினா கோஆர்டினேஷன் நம்பர். அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்தவங்க தான் யாரு? நமக்கு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப கோஆர்டினேஷன் என்டைட்டி அப்படிங்கறத நம்ம என்னன்னு பார்க்கலாம். இப்ப கோஆர்டினேஷன் என்டைட்டினா என்ன? இப்ப ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படினா நமக்கு ப்ரிஃபிக்ஸ்லயும் எலிமெண்ட்ஸ் வந்து பிரசன்ட்டா இருக்கலாம் ஆர் நமக்கு ஸ்பியரோட சஃபிக்ஸ்லயும் நமக்கு என்ன இருக்கலாம்? எலிமெண்ட்ஸ் வந்து பிரசன்ட்டா இருக்கலாம். நமக்கு ஒன்லி அந்த ஸ்பியரை மட்டும் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படினா வித் சார்ஜோட நம்ம கோஆர்டினேஷன் என்டைட்டி அப்படிங்கறத நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். அப்ப கோஆர்டினேஷன் என்டைட்டி அப்படிங்கிறது என்ன அப்படினா நமக்கு FeCN6 ஸ்பியரோட சார்ஜ் வந்து பார்த்தோம் அப்படினா இங்க 4K+ வந்து பிரசன்ட்டா இருக்கு. அப்ப 4K+ இருந்துச்சு அப்படினா அதோட சார்ஜ் வந்து பார்த்தோம் அப்படினா மைனஸ். அப்போ FeCN6 4-, that is the coordination entity. Okay, next அதுக்கு அடுத்து யார் வந்து? சென்ட்ரல் ஆட்டம் ஆர் அயான். அப்ப சென்ட்ரல் ஆட்டம் ஆட்டமாவே இருக்கும் ஆர் அயானாவும் பிரசன்ட்டா இருக்கும். இப்ப நம்ம காம்பவுண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படினா நமக்கு அயான்ஸா தான் வந்து பிரசன்ட்டா இருக்கு. அப்போ இந்த அயன் யாரு? இப்ப அயன் வந்து பார்த்தோம்னா எப்பவுமே கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல இருந்து ஃபர்ஸ்டா யார் இருக்காங்களோ அவங்க தான் யாரு? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். ஸ்பியரோடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் யாரு? நமக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். அப்ப இங்க யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்க? Fe. அப்ப Fe உடைய சார்ஜ் என்ன? Fe உடைய சார்ஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் Fe2+. ஓகே, நெக்ஸ்ட் லிகாண்ட். அப்ப லிகாண்ட்ஸ் எங்க வந்து பிரசன்ட்டா இருப்பாங்க? வித்தின் தி ஸ்பியர். ஸ்பியருக்குள்ள தான் யார் இருப்பாங்க? லிகாண்ட் வந்து பிரசன்ட்டா இருப்பாங்க. அப்போ மெட்டலுக்கு அடுத்து இருக்கவங்க தான் யாரு? லிகாண்ட்ஸ். அப்ப அந்த லிகாண்ட்ஸ் வந்துட்டு நம்ம உள்ள பிராக்கெட்லயும் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், பிராக்கெட் இல்லாமையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல லிகாண்ட் இங்க யாரு அப்படினா Cn. அப்ப Cn அப்படிங்கறது நமக்கு என்னது? லிகாண்ட். இப்போ லிகாண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படினா டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட்ஸ் வந்து பிரசன்ட்டா இருக்கு. அயானிக் லிகாண்டாவும் இருக்கலாம் ஆர் நியூட்ரல் லிகாண்ட்ஸாவும் பிரசன்ட்டா இருக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ லிகாண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படினா நமக்கு யாரு அப்படினா இந்த பிராக்கெட்ல பிரசன்ட்டா இருக்கவங்க தான் நமக்கு யாரு? Cn-, that is the ligand. நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரன். கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரன் அப்படிங்கிறது யாரு அப்படினா இப்போ நமக்கு லிகாண்ட் கூட வந்து லிகாண்ட் வந்து பார்த்தோம் அப்படினா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட டைரக்ட்டா வந்து கோஆர்டினேஷன்ல இருந்து பிரசன்ட்டா இருக்கும். அப்போ அதோட ஜியோமெட்ரியை ரெப்ரசன்ட் பண்றது தான் யாரு அப்படினா கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரன். அப்போ இங்க 6 லிகாண்ட் இருக்கு அப்படினா அப்ப 6 லிகாண்ட் நமக்கு என்னவா இருக்கும்? நமக்கு டைரக்ட்டா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட நமக்கு எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணி பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணிருக்கும். அப்ப 6 லிகாண்ட் இருந்துச்சு அப்படினா அதோட ஜியோமெட்ரி என்ன? ஆக்டாஹெட்ரல் ஜியோமெட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் coordination number. இப்ப coordination number is a very simple. coordination number இப்ப எத்தனை ligands வந்துட்டு நம்ம மெட்டல் ஆட்டம் கூட வந்து கோஆர்டினேட் ஆயிருக்கோ அவங்க தான் யாரு? coordination number. அப்போ இங்க எத்தனை ligand இருக்கு? Cn6 இருக்கா? அப்ப Cn6 அப்ப அந்த 6 அப்படிங்கறது என்னது? நமக்கு coordination number. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் another example compounds வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ cobalt NH3 6 Cl3. இப்போ இந்த
காம்பவுண்டுக்கு யாரு கோஆர்டினேஷன் என்டைட்டி, யாரு சென்ட்ரல் ஆட்டம், யாரு லிகான்ஸ், நெக்ஸ்ட் யாரு கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரன், யாரு கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். இப்ப கோஆர்டினேஷன் என்டைட்டி அப்படினாவே நம்ம ப்ரீவியஸ் காம்பவுண்ட்ஸ்ல யாரு சொல்லி இருந்தோம், நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் the set of the bracket குள்ள எந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், set of the bracket தான் நம்ம என்ன சொல்றோம் வித் சார்ஜோட கோஆர்டினேஷன் என்டைட்டி அப்படினு சொல்றோம். அப்ப இங்க யாரு கோஆர்டினேஷன் என்டைட்டி, CO NH3 NH3 6 இங்க 3Cl இருக்கா, அப்ப Cl என்னது 3 மைனஸ், அப்ப எத்தனை பிளஸ் கூட கோஆர்டினேட் ஆயிருக்கும், 3 பிளஸ் சார்ஜ் கூட வந்து கோஆர்டினேட் ஆயிருக்கும். திஸ் இஸ் த கோஆர்டினேஷன் என்டைட்டி. ஓகே, நெக்ஸ்ட் சென்ட்ரல் ஆட்டம் ஆர் அயான். இப்ப சென்ட்ரல் ஆட்டம் ஆர் அயான் இப்ப யாரா இருப்பாங்க, ஸ்பியருக்கு ஃபர்ஸ்ட் இருக்கவங்க தான் யாரு நமக்கு சென்ட்ரல் ஆட்டம். அப்ப சென்ட்ரல் ஆட்டம் அப்படிங்கறவங்க யாரு, கோபால்ட் 3+, அப்ப இங்க சென்ட்ரல் மெட்டல் அயான். ஓகே, நெக்ஸ்ட் லிகான். அப்ப யாரு லிகாண்ட், சென்ட்ரல் ஆட்டமுக்கு நியரஸ்ட் பக்கத்துல ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள யாரு இருக்காங்களோ அவங்க தான் யாரு லிகான்ஸ். அப்ப இங்க எத்தனை லிகான்ஸ் இருக்காங்க, 6 லிகான் இருக்காங்க. அப்ப அந்த 6மே யாரு, NH3 NH3 the ligand. Okay, next coordination polyhedron. அப்ப coordination polyhedron அப்படிங்கிறது என்ன, இப்போ நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட நமக்கு டைரக்டா என்ன ஆயிருக்கணும், நமக்கு லிகாண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு கோஆர்டினேட் ஆயிருக்கணும். இஸ் NH3 next NH3 next NH3 NH3 NH3. ஓகேவா, this is the geometry of the complex. இந்த complex ஓட geometry. அப்ப இத வச்சு தான் நாம என்ன சொல்றோம், coordination polyhedron. அப்ப coordination polyhedron அப்ப எத்தனை coordination இருக்கு, 6 இருக்கு. So it is the octahedral. இது நாம என்ன சொல்றோம், octahedral. ஓகேவா, நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் நம்பர். அப்ப கோஆர்டினேஷன் நம்பர்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம், the number of ligand coordinated with the central metal atom. எத்தனை ligand central metal atom கூட வந்துட்டு கோஆர்டினேட் ஆயிருக்கோ அவங்க தான் யாரு, கோஆர்டினேஷன் நம்பர். அப்ப எத்தனை ligands கோஆர்டினேட் ஆயிருக்கு, 1 2 3 4 5 6. அப்ப 6 ligand வந்து கோஆர்டினேட் ஆயிருக்கு. this number is 6. This is the coordination number. This is a very important, is the simplest, ஈஸியா வந்துட்டு நம்ம எப்படி பண்ணலாம், ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படினா யாரு கோஆர்டினேஷன் என்டைட்டி, யாரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், யாரு லிகாண்ட்ஸ், நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரன், கோஆர்டினேஷன் நம்பர். இதுல நிறைய நம்ம என்ன பண்றோம் அப்படினா லிகாண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம எப்பவுமே ஸ்கொயர் பிராக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இருக்கவங்க தான் யாரு அப்படினா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், நெக்ஸ்ட் இருக்கவங்க தான் யாரு அப்படினா லிகாண்ட்ஸ். லிகாண்ட்ஸ் வந்து இங்க 6 லிகாண்ட் வந்து பிரசன்ட் இருக்கு. அப்ப 6மே நமக்கு எப்படி இருக்கலாம், சேமா இருக்கலாம் ஆர் டிஃபரண்ட் லிகாண்டா வந்துட்டு நமக்கு அட்டாச் ஆயிருக்கலாம். ஓகேவா, இப்போ நமக்கு இங்க வந்து பார்த்தோம் அப்படினா 6 லிகாண்டும் சேம் லிகாண்டா வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து பார்த்தா பாலிஹெட்ரன். நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரன் அப்படிங்கிறது இஸ் a ligand, number of ligand coordinated with the central metal atoms directly. டைரக்டா நமக்கு என்ன இருக்கும், நமக்கு ligand வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட வந்துட்டு பாண்ட் ஃபார்மேஷன் வந்து பண்ணிருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் அப்ப அதோட ஜியோமெட்ரி தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படினா கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரன். அப்ப 6 இருந்துச்சு அப்படினா அவங்க யாரு, இஸ் a octahedral. ஓகேவா, நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் நம்பர், எத்தனை நம்பர் ஆஃப் லிகாண்ட் வந்துட்டு அட்டாச் ஆயிருக்கு, திஸ் இஸ் த கோஆர்டினேஷன் நம்பர். ஓகே, எனக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.